ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம மாடி தோட்டத்தில் விதைகள்லாம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பறித்தது பார்த்திங்கன்னா பச்சை காராமணிங்க. நல்லா ஒரு அடி நீளத்துக்கு வரக்கூடிய பச்சை காராமணி. இந்த விதைகள் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இது பச்சை வெண்டை தாங்க. இந்த வெண்டை செடி அவ்வளோதாங்க, காய்ப்பு முடிஞ்சிருச்சு. கடைசி காயை தான் நான் விதைக்காக விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 காய் வரைக்கும் அந்த செடியிலேருந்து நம்ம பறிச்சிருப்போம். இது மினி பாகல்ங்க. மினி பாகல் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அடிப்பகுதியெல்லாம் கருத்து போயிடுச்சு. இது நல்லா நீட்டமாக வரக்கூடிய பாகல் வெரைட்டி தாங்க. ஆனால் இந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குள்ளமாக இருக்குது. இது நம்ம புளிச்சக்கீரை தாங்க. புளிச்சக்கீரையை நம்ம ஒன்னொரு விதையாக பறித்து எடுக்க முடியாதுங்க. முள்ளாக இருக்கும், கையில் நல்லா குத்தும். அதனால் நம்ம அப்படியே தண்டோடு ஒடிச்சு எடுத்துக்கலாம். இது வயலட் கலர் சங்குப்பூ செடி தாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு. இது எல்லாமே நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 செடிகள் இருக்குது. அதுலேயும் நமக்கு எக்கச்சக்கமான விதைகள் கிடச்சிருக்கு. இவ்வளோ விதைகள் நமக்கு தேவைப்படாதுங்க. அதனால் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். செடியிலேயே விட வேண்டாம். இதெல்லாம் பாருங்கள் நல்லா திரட்சியாக இருக்குது. இது இன்னும் 1 ஆர் 2 டேஸில் நல்லா காஞ்சிரும். இந்த விதைகள்லாம் நம்ம அப்படியே டைரெக்டாகவே நம்ம போடலாங்க. காய வச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே செடியிலேயே நல்லா காஞ்சிருக்கு. இது துளசி விதை தாங்க. துளசி விதைகளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம கலெக்ட் பண்ண விதைகள் பச்சை காராமணி, வெண்டைக்காய், புளிச்சக்கீரை, சங்குப்பூ, பாகக்காயிலேயே 2 வெரைட்டி பாகக்காய் விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து துளசி விதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு. பாய்.